Students, listen, now we are going to study the definition and rules of significant figures. Suppose here we ask three students to measure the length of a stick using the meter scale. மீட்டர் ஸ்கேலை பயன்படுத்தி ஒரு ஸ்டிக்கோட லென்த்தை மெஷர் பண்ண சொல்கிறேன். The least count for meter scale is well known, 1 millimeter or 0.1 centimeter. அப்போ they give the result as follows. 7.20 சென்டிமீட்டர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் 7.22 சென்டிமீட்டர்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் 7.23 சென்டிமீட்டர்னு சொல்கிறார். ஸோ இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 digit இஸ் சேம். 7.2, 7.2, 7.2. The first 2 digit is called a reliable. அதை ரிலையபிள் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணாவது டிஜிட் மட்டும் மாறி இருக்கு. ஒருத்தருக்கு 0, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 3. தட் இஸ் கால்டு அன்சர்டைன். ஸோ அது மட்டும் நிலையில்லாமல் மாறுது. அப்போ ஃபஸ்ட்டு 2 கான்ஸ்டன்ட், அதோட ஃபஸ்ட்டு 2 ஃபிக்ஸட் வேல்யூ, அதோட ஒரு மாறக்கூடிய ஒரு வேல்யூ, தட் இஸ் அன்சர்டைன். அதை சேர்த்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். த நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட் which contain numbers that are known reliably. அண்டு அது கூட ஃபஸ்ட்டு ஒரு அன்சர்டைன் நம்பர், மாறக்கூடிய நம்பர், அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ இது எதை கம்யூனிகேட் பண்ணுதுன்னா போத் குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் ஆல்சோ ப்ரிசிஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ரிசிஷன் வேல்யூவையும் இது காட்டுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு சில ரூல்ஸ் சொல்லியிருக்கான். certain rules for significant figures. அது ஒரு 3 marks இந்த மாதிரி இதில் கேட்பான். ஸோ அதில் ஃபஸ்ட் ரூல்ஸ் பாருங்கள். ஆல் non-zero digits are significant. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எல்லா non-zero digitடும் significant. and zeros between 2 non-zero digits. ஸோ இப்போ இது என்ன நம்பரு 11. நடுவில் ஒரு 0 சேர்த்துனா 101. 2 0 சேர்த்துனா 1001. அப்போ the zeros come between 2 non-zero digits. 2 non-zero digit இடையில் ஜீரோஸ் வந்துச்சுன்னா all are significant. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானா 2, 8க்கு நடுவில் 2 0 வந்திருக்கு. அப்போ இங்கே 0வும் சிக்னிஃபிகண்ட். ஸோ 4 சிக்னிஃபிகண்ட். அடுத்து ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ non-zero digit. non-zero digit 7 ஆட ரைட் சைடில். அதே நேரத்தில் டெசிமல் பாயிண்டோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஜீரோவுமே சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட், for the number without decimal point, the trailing zeros, அதாவது லாஸ்டில் வரக்கூடிய இந்த terminal zeros are non-significant. So this number has only 3 significant figures. And the zeros come from any measurement, all are significant. So இங்கே லாஸ்டில் மீட்டர்னு கொடுத்துருக்கான். இதுக்கு வித்தியாசம் பார்த்துக்கணும். ஜஸ்ட் நம்பர், திஸ் இஸ் கம் ஃப்ரம் மெஷர்மெண்ட். ஒரு லென்த்தை மெஷர் பண்ணியிருக்கான். அப்போ ஒரு மெஷர்மெண்ட்டில் கிடைச்ச வேல்யூவில் இருக்கக்கூடிய ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அடுத்து எ நம்பர் இஸ் லெஸ் தென் 1. ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ஒரு டெசிமல் பாயிண்டில் இருக்கலாம். அதில் இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய 0 நான்-ஜீரோ நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 0 எல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட்.
So the zeros on the right of the decimal point, right side இருக்கக்கூடிய decimal point, left of the first non-zero digit. 3க்கு எப்படி இருக்கு? டெசிமல் பாயிண்ட்க்கு ரைட் சைடில் இருக்கு. 3க்கு எப்படி இருக்கு? லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே சிக்னிஃபிகண்ட் வந்து 1 2 3 3 சிக்னிஃபிகண்ட் தான். அடுத்து ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் and to the right of the non-zero digits are significant. இந்த மாதிரி வந்தால் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ள ஜீரோஸ், அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு நான்-ஜீரோ நம்பருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சைடு ஜீரோ வந்தால் நான் சிக்னிஃபிகண்ட். இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட், பின்னாடி வர்றதெல்லாம் significant அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து the number of significant figures does not depend on the system of units. இப்போ சென்டிமீட்டர் இருக்குது, மீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று கிலோமீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் இதுலேயும் 3 சிக்னிஃபிகண்ட், இதுலேயும் 3 சிக்னிஃபிகண்ட், இதுலேயும் 3 சிக்னிஃபிகண்ட். அப்போ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை பொறுத்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்னாகாது, சேஞ்ச் ஆகாது அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். இப்போ இதில் எல்லாமே நான்-ஜீரோ டிஜிட்ஸ், அப்போ சிக்னிஃபிகண்ட் 5. இதில் பாருங்கள் 1.2, அப்போ சிக்னிஃபிகண்ட்ங்கிறது 2. இதில் வந்து என்னது சிக்னிஃபிகண்ட்ங்கிறது 1 2 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சிக்னிஃபிகண்ட், பாயிண்ட்டுக்கு பின்னாடி வர்றது, அப்போ இது 4 சிக்னிஃபிகண்ட். இதில் வந்து சிக்னிஃபிகண்ட் 3. அடுத்து பாருங்கள், இதில் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்குது, அப்போ இங்கே சிக்னிஃபிகண்ட் 3. அடுத்து சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஃபார் 1 2 3 0 வித் டெசிமல். அந்த பாயிண்ட் இங்கே வைக்க மறந்துட்டான். ஸோ அந்த பாயிண்ட் வச்சுட்டான் அப்படின்னு கேட்டேன்னா there are 4 significant. அடுத்து significant digit for this number அப்படின்னா 2 மட்டும்தான், just 1. அடுத்து வந்து in physical measurement length of an object வந்து 1230 மீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே வந்து மெஷர்மெண்ட்டில் வரக்கூடிய ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட். அப்போ சிக்னிஃபிகண்ட் இஸ் 4. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்டும் இல்லை, டெசிமல் பாயிண்ட்டும் இல்லை. அப்போ இந்த ட்ரைலிங் ஜீரோ நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ 1 2 3 4 மட்டும்தான் இங்கே சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டும் கிடையாது, எதுவும் மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்டும் கிடையாது. அப்போ இங்கே இது 1 மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அடுத்து இதில் பாருங்கள், பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஜீரோ இதெல்லாமே நான் சிக்னிஃபிகண்ட், ஒன்லி இது மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட். அடுத்து இங்கே என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் இருந்துச்சுன்னா இது எல்லாமே என்னது சிக்னிஃபிகண்ட். அப்போ 5 சிக்னிஃபிகண்ட். பவரெல்லாம் பார்க்கக்கூடாது, பவர்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவான், நம்பரை மட்டும்தான் பார்க்கணும். 3மே நான்-ஜீரோ டிஜிட், அப்போ 3 சிக்னிஃபிகண்ட். ஸோ இதில் இந்த முன்னாடி உள்ள ஜீரோலாம் நான் சிக்னிஃபிகண்ட், நம்பர்லேருந்து கணக்கு எடுத்துக்கிறணும். 1 2 3 4, அப்போ 4 சிக்னிஃபிகண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்.